அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, நிஃப்டி 50 எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, எப்படிலாம் ஆகலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று நம்ம சில லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் அது எப்படி ட்ரேட் ஆகியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுன்றதை பார்த்துட்டு, நாளைக்கு ஜூன் 13 எப்படியெல்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆன வாய்ப்புகள் இருக்குன்றதையும் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வேறு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம கொடுத்துருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,200, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400 இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 23,000 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கிட்ட ரீச் ஆக போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour நல்ல ஒரு மூமெண்ட், நம்ம ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு. அகைன் ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லேயே மார்க்கெட் இருந்து அப்புறமேட்டா ஆஃப்டர்நூன் வந்து நிறைய நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். இங்கே வந்து கரெக்டாக எங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சோ நியர்பையாகவே அங்கே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒரு 3 செஷன்ஸாகவே மார்க்கெட் இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இது மண்டேக்கான ட்ரேடிங் செஷன். இது டியூஸ்டே, இது இன்னைக்கு வெட்னஸ்டே நடந்திருக்கு. 3 நாளுமே நல்ல ஒரு கன்சால்டேஷன் தான் இருக்குது. மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடனாக ஃபால் ஆகும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நான் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த டே லோ 23,330 லெவலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை 23,440, 450 லெவலில் வச்சுருக்கேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,500 ரேஞ்சு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 செஷனாகவே இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே சைட் போகலாம். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு 23,000 வரைக்கும் ஒரு ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதுதான் நம்ம சப்போர்ட் 2 23,000ன்றதை சப்போர்ட் 2வாக நம்ம வச்சுருக்கோம். பார்க்கலாம் நண்பர்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எலெக்ஷன் போன வாரம் நல்ல மூமெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த வாரம் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க முடியல. அப்படியே எடுத்தாலும் அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்கில் டெவலப் ஆகும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் ட்ரேட் கொண்டு வாங்க. தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மணியை ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிடாதீங்க.